தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரிலே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியல். சார், இப்ப ஒரு குழு, அந்த போர் சம்பந்தமான ஒரு குழு, அந்த குழுவில் திமுகவை சார்ந்த கனிமொழி அவர்கள் தலைமையில ஒரு குழு இப்ப ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. பார்த்தா விமர்சனம் வருது, எதிர்கட்சி முரண், பெரிய சண்டை, கருத்தியல் முரண் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஒரு திமுகல இருக்கிற கனிமொழி அவர்களை ஒரு தலைமையா போட்டு ஒரு குழுல அது பாஜக என்ன மெசேஜ் கம்யூனிகேட் பண்றாங்க சார்? தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கையில 22-23 எம்பிக்கள் இருக்காங்க. இதை பிரதமர் மோடி மதிக்கிறாருங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழறி மணியன், ரங்கராஜ் பாண்டே போன்ற சகோதரர்கள்லாம் இதை கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கல் அனலிஸோட பார்க்கணும். கண்ணை மூடிட்டு விஷயங்களை அணுகக்கூடாது. அது தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க உங்க ஆசைக்கு கண்ணை மூடிட்டு பேசக்கூடாது. மிகப்பெரிய ஒரு மரியாதைய ஸ்டாலினுக்கு மோடி கொடுத்தாரு. இது வழியா அதுதான் சொல்ல வராரு அவரு மோடி. ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கு கலந்துகிட்டு கலைஞர் நாணயத்தை வெளியிட்டாங்க. இப்ப கனிமொழிக்கு அந்த இதை கொடுத்த பிறகு வேற வழி இல்லாம கொஞ்சம்னு எல்லாரும் டெலிகேஷன் போயிட்டாரு. தம்பித்துறையும் ஏதோ மெம்பரா போட்டிருக்காங்களா? எனக்கு இப்பதான் தெரியுது. அமித்ஷா பிடிச்சு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாவம், அவரு நேத்து தான் எடப்பாடிட்டு ஆசி வாங்கிட்டு இருக்காரு. யாரு சார்? தம்பித்துறை. அவங்க எல்லாம் அங்கங்க நாடுகளுக்கு போயிட்டாங்க. சோ நான் இதுல என்ன பாக்குறோம்னா, 11.4% வாக்குக்கு 19.4% வாக்கெடுத்த அதிமுக கிட்ட பலத்திற்கேற்ற பங்கீடு வர்றது வர மோடி எடப்பாடி ஒரு செக்ல வச்சுதான் கொண்டு போவார்னு நினைக்கிறேன். ஓ, அதுக்கான ஒரு அது இப்படிதான் நினைக்கிறேன். சீட் ஷேரிங்கான செக்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா அமித்ஷா சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு போயிட்டாரு. சிஎம் கேண்டிடேட் சொன்ன ஒரு கட்சிக்கு ரொம்ப லேட் ஆகி மெம்பர் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டின் வெற்றி வீரர்னு இந்தியா டுடே 55% வாக்காளர்கள் ஸ்டாலின் ஆதரிக்கான்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினுக்கு 22 எம்பி வச்சுட்டு ஸ்டாலின் கட்சிக்கு டெலிகேஷன் லீடரை கொடுக்குறீங்க. அப்ப நீங்க அந்த கருத்து கணிப்பையும் தமிழ்நாட்டோட நிலம் அதுதான் நம்புறீங்க. இது 20% ஓட்டு உள்ள வந்திருக்குது. இவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சினப் பண்றீங்க. அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தானே தமிழர் மணியநாதா இதை காட்டுது, அப்படித்தானே ரங்கராஜ் பாண்டே இதை காட்டுது. வேற என்ன விளக்கம் வியாக்கியானம் பண்ணிடுவீங்க நீங்க? மோடி அப்படி நினைக்கிறாங்க எடுக்க முடியும். எப்போ மோடி கொடுக்கறது, நயனா நாயுடு கொடுக்கிற மெசேஜ் இதுதான். கரெக்டா பலத்துக்குரிய சீட்டை வாங்கிருங்க, அது உங்க கடமை. அண்ணாமலை உழைச்சி வந்த 11.4% தாமரை ஓட்டுக்கும் 19.4% ரெட்டையில ஓட்டுக்கு இணையாட்டு சீட்டை வாங்கிருங்கிறதான் மோடி கொடுக்குற மெசேஜ். சார், இப்ப இதுல அதிமுகவை அவங்க புறக்கணிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்றதுக்காக கொடுக்காம லாஸ்ட் மினிட் வரையும் இழுத்தடிச்சிருக்காங்க, இல்ல ஒரு போர் சூழல், இது ஒரு ஜென்ரலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போலாம் சார்? அமித்ஷா இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுல என்ன மாற்றம் இருக்காது. ஹோம் மினிஸ்டரே சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பலத்துக்கு ஏற்ப பங்கீடு வேணும். குறைஞ்சபட்சம் என்னோட அனுமானம் 2 சீட்டு ரெட்டையில நின்னா 1 சீட்டு தாமரை நிக்கணும். இது நிக்கலன்னா 10% ஓட்ட பாஜக தமிழ்நாட்டில் எடுக்கலன்னா கண்டிப்பா 29ல 24 மாதிரி எடப்பாடி திராட்ல விட்டுருவாரு. மோடிக்கு இங்க அலைன்ஸ் இல்லாம போயிடும். 2009ல அத்வானிக்கு அலைன்ஸ் இல்லாம சோ போன்றவர்கள் சொல்லியும் ஜெயலலிதா நோன்னு சொல்லிட்டாங்க பாருங்க ஸ்ட்ராங்கா. சோ எவ்வளவோ கெஞ்சின பிறவும் மிஸ்டர் சோ மைண்ட் யுவர் பிசினஸ், ஐ நோ வாட் டு டூன்னு ஒத்த அடியா நடராஜன் சசிகலா அவங்க தரப்பு ஆலோசனையை கேட்டு பாஜகவுக்கு அத்வானி பிரதமருங்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல பாருங்க. இதெல்லாம் மோடிக்கு தெரியும். அப்போ எப்படியாவது அத்வானிக்காக அலைன்ஸை கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணதுல மோடியும் ஒருத்தர், துக்ளக் சோ ஒருத்தர். இவங்களெல்லாம் அவரு ஜெயலலிதா இது பண்ணாம அலைன்ஸ் இல்லைன்னு சொன்ன மாதிரி, 2024 மக்களவையில் அலைன்ஸ் இல்லைன்னு சொன்ன மாதிரி 29லயும் 5% ஓட்டுக்கு கீழே பாஜக இருந்தா நோ அலைன்ஸ்ன்றாப்புல. சோ பாஜகவுக்கு பொறுத்த அளவுல சீட்டு ஜெயிக்குதோ தோக்குதோ அது மேட்டர் இல்ல. 2029 ஒரு அலைன்ஸ் ஆப்ஷன் கிடைச்சி மோடி பிரதமருங்கிறதுக்கு இங்க இருந்து குறிப்பிடத்தக்க இடங்கள் வரணும்னா 10% மேல பாஜக வாக்கு வலிமை பெறக்கூடிய அளவுக்கு சீட்டு பெற்றாகணும். அதுதான் 2 ரெட்டையில நின்னா 1 தாமரை நிற்கணும். 120 ரெட்டையில நின்னா 60 தாமரை நிற்கணும். இதுல ஏதோ பாஜக 40 சீட்டு கேட்டு அதுக்கெல்லாம் இவங்களே கற்பனையா போலித்தனமா பொய்யா
ஊடகங்கள்ல சிலர் கட்சி பரப்பிட்டு இருக்காங்க. இதுல வந்து நயனார் நாகேந்திரன் ரொம்ப விழிப்பா இருக்கணும். அண்ணாமலை மாதிரி நயனார் நாகேந்திரன் அலர்ட்டா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஜால்ரா கூட்டமே எடப்பாடிக்கு ஆட்களா இருந்து உங்களை கவுக்கிறதுக்குள்ள வேலையை பார்ப்பாங்க. அதுல நயனார் நாயகன் கவுந்துராம பாஜக தன் தலைவர் காலத்துல அதிக சீட்டு பெறணும்னு உறுதியா இருக்கணும். குறிப்பா நான் கேசவநாயகத்தை நம்புறேன். கேசவநாயகன் அமைப்பு செயலாளர். ஐயா தாண்டிங்க நாடார் ஏரல்ல சித்திரகுப்தன் அழைக்கிறான், இந்த இளைஞர்களை இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க வேண்டியது இளைஞர்களால உங்கள் பொறுப்புன்னு சொல்லும் போது ஐயா மேடையில சரிஞ்சு டாக்டர் கேசவ கெட்கர் பாலிராம் கெட்கர் அவரோட நூற்றாண்டு விழாவில் பேசும்போது ஐயா இறந்து போயிடுறாரு. அப்ப இறந்த ஐயாவுக்கு உடலை தூக்கிட்டு வந்தது மதிப்புக்குரிய RSS தியாகி நம்ம கேசவநாயகம் அவர்கள் தான். ஸோ கேசவநாயகம் அவர்கள் போன்றவங்க இந்த இயக்கத்துக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவங்க. அவங்க இந்த இயக்கம் இந்த சட்டமன்ற தேர்தல் பார்கெனிங்ல கீழே போயிடக்கூடாது, பலத்துக்கேற்ற இது வேணுங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அவங்கள நான் நேற்று கீதம் ஹோட்டல்ல இவரை பார்த்தேன், கேசவநாயகத்தை. ஜி உங்களை தான் நம்பி இருக்கிறோம். இந்த நாட்டுல எவ்வளவோ தியாகத்துல வளர்ந்த கட்சி. 4 பேர் வியாபாரி அதை சீட்டை குறைஞ்சு வாங்கி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். எல்லாம் வியாபார பயல்களா இருக்கானுங்க. அந்த சீட்டை பாஜகவுக்கு குறைச்சி வியாபாரம் பண்றதுக்கு எங்கேயோ லாபம் கிடைக்குன்னு பார்ப்பானுங்க. இந்த இயக்கத்துக்காக தியாகம் பண்ண நீங்க தான் பலத்துக்கேற்ற சீட்டை வாங்கணும் ஜி, உங்களை நம்பி தான் இருக்கேன் ஜின்னு கீதம் ஹோட்டல் முன்னாடி நம்ம பாரதிராஜ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல சொல்லிட்டு வந்த ஜியை பார்த்து இவர் அரவிந்த் மேனனை பார்த்தும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சுதாகர் ரெட்டியை பார்த்தும் இது பல நிரூபிக்காத விஜய் உள்ள வந்தாருன்னா அது எடப்பாடி கோட்டாவில இருந்து என்ன சீட் வேணாலும் கொடுத்துட்டு போட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லு அர்ஜுனால பல நிரூபிக்காத அல்லு அர்ஜுனால ஜெகனுக்கு எதுவும் இல்லை. பல நிரூபிச்ச இவரு பவன் கல்யாணால நாயுடு சிஎம் ஆனாரு, அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. ஸோ பலம் நிரூபிக்காத அவரை வச்சு பாஜகவுக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு திட்டமிட்ட சதி எடப்பாடிக்கு ஆதரவு ஒரு குழு முயற்சி பண்ணுது. அதுல நாம விழுந்துடக்கூடாதுங்கிறத அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, அண்ணாமலை, ஒரு தியாக வரலாறு கொண்ட கேசவநாயகம் இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா அண்ணாமலையும் இவரு நயனார் நாகேந்திரன் ஸ்ரூட் லீடர், அவருடைய தலைவர் காலத்துல அவர் ஏமாறாம அதை வாங்குவாருங்கிறத நான் உறுதியா நம்புறேன். மோடியும் இந்த அடிப்படையில தான் கனிமொழிய டெலிகேஷன் கமிட்டி போட்டவருக்கு கடைசியில தண்ணி குடிக்க வச்சு தம்பித்துறைக்கு ஒரு மெம்பர்ஷிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவங்க சீட் ஷேரிங்ல என்ன லாபங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் எடப்பாடி குறைவுங்கிறது பிரேமலதா அம்மையாருக்கு ஆதாரபூர்வமா தெரியும். டாக்டர் ராமதாஸுக்கு அது தெரியறதுனால தான் அவர் அன்பு தம்பி ஸ்டாலின்ங்கிறாரு. 2017 இருந்தே நீட்டு மரணம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி தமிழிசை அம்மையார் போன்றவங்களுக்கு அது தெள்ள தெளிவாகவே தெரியும். அண்ணாமலைக்கு 100க்கு 100 தெரியும். நயினார் அவர் ஜெயித்திருந்தார் 4 பேர்ல ஒருத்தர் என்றாலும் அவரு மற்ற 20 பேருக்கு நிலைமை என்னாச்சு, 20 பேருக்கு என்ன ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சுங்கெல்லாம் பார்த்து அதிக சீட்டு வாங்கி 10% இடத்தை 2026 பாஜக அங்க நிரூபிச்சாதான் 29 மோடிக்கு நல்லா இருக்கும். மோடி ஃபார் PM 2029க்காக நாங்க இதை தெளிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து கூட ஒரு பெரிய பக்கா லெட்டரை ட்ராட் பண்ணி மோடிஜிக்கு அனுப்பியிருக்கேன். நட்டா, சந்தோஷ், அமித்ஷா எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்கிறேன். அண்ணாமலை கூட ஒரு காப்பி மார்க் பண்ணியிருக்கேன். ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் ஒரு காப்பி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே சார். சார், இப்போ இந்த திமுக கிட்டத்தட்ட இந்த சட்டமன்ற தேர்தலுடைய வேலைகள்லாம் தொடங்கிட்டாங்க. 8 பேரை ஒரு மண்டல பொறுப்பாளர்களா போட்டிருக்காங்க. திரு மூத்த அமைச்சர் கே நேரு, கனிமொழி, ஆர் ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை போட்டிருக்காங்க. இதற்கு பின்னால் என்ன கணக்குகள் சார்? பல ஜாதி கணக்குகள் இருக்கு, ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க கணக்கு இருக்குது, எல்லா கணக்கும் இருக்குது. வெளிப்படையாக நம்ம பேசுறோம். வன்னியர் யாரும் இல்லைன்னு சொன்ன பிறகு தானே குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. 7 பேர் தானே முதல்ல போட்டாங்க. அப்புறம் தானே குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பு இப்போ வழங்கப்பட்டிருக்குது. நெஹ்ரு டாப் மோஸ்ட் ஆர்கனைசரா நெஹ்ருவை பாக்குறாங்க. நெஹ்ரு ட்ரெடிஷனலா இருக்கிறாரு. அவருக்கு திமுகவுக்குள்ளே ட்ரெடிஷனலா இருக்கிறாரு. அவருக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தலில் கூட தோத்தாரு. ஆனா தோத்தாங்க. ஆனா நல்ல கடுமையா வாக்க நெருக்கி பிடிச்சு எடுத்தாங்க இடைத்தேர்தலில் கூட. ஸோ அவருக்கு அதிக இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆராசாவை சென்னை, செங்கல்பட்டு, பரையர் சமூகம் அடர்த்தியா உள்ள இடங்கள்ல ஆராசா கொடுத்துருக்காங்க. நான் உடச்சி பேசக்கூடியவங்க, எனக்கு என்ன இருக்கு. ஸோ நல்ல விதமாக தான் பண்ணியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். அவர் இப்படி எல்லாத்துக்குமே பார்த்து பரவலாக எட்டு கொடுத்துருக்காங்க. நெல்லை
திருநெல்வேலி அந்த ஏரியாவில் கனிமொழி அம்மையார் தூத்துக்குடி எம்பி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தேர்தல் வேலை இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. 30,000 விடுபட்ட மகளிருக்கு வந்து 1000 ரூபா அந்த இதுக்கும் கொடுக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச சபா ராஜேந்திரன் நம்ம டிஎம்கே எம்எல்ஏ நெய்வேலி எம்எல்ஏ அது அதிக பேர் கொடுக்கணுங்கிறதுலாம் அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துக்குள்ள 30 லட்சம் பேருக்கு அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சார், இப்ப திமுக எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளை வந்து பார்க்கறதுக்காக ஒரு சர்வே எடுக்க போயிருக்கதா ஒரு செய்திகள்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த திமுக எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னா மாத்திடுவாங்களா சார்? ஸ்டாலின் செய்வார் அப்படி? ஸ்டாலின் இதுவரை அந்த மாதிரி அதிரடியை பெரிய அளவு செய்ததாட்டு இல்லை. பட் அவர் 2 ரேகைகள் கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலர் அடிச்சாரு, கொஞ்ச நாள் டைம் கொடுத்து அவங்களே அரவணைச்சுக்கிட்டாரு. ஆவடி நாசரு, இவர் எங்க ஒரு மனோ தங்கராஜி, இப்படி ஒரு சிலரை வந்து அடிச்சாரு, அரவணைச்சுக்கிட்டாரு. ஒரு சிலர் லாங் ரோப் கொடுத்தாரு. ஸோ அவர் மைனஸ் ஆகும்னு நினைச்சா அவங்கள என்டர்டெயின் பண்ணாம ஒரு சிலரை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்கள தவிர்க்கக்கூடியவங்களை ஸ்டாலின் பாணியை பொறுத்தளவில் மொத்தமாக தவிர்த்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார், வடிவேல் கவுண்டர் பேரன், நானே வந்து அன்புமணி ராமதாஸை தோக்கடிப்பாருன்னு வடிவேல் கவுண்டரை காமராஜ் வந்து யாருமே பிரச்சாரம் பண்ணான்னு ஏசிசி பிரசிடென்ட் வடிவேல் கவுண்டர் கூப்பிட்டு அவர் தருமபுரி தனி மாவட்டம் வேணுமான்னு கேட்டு அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. அவர் போன்றவங்களுக்கு வந்து மக்களவை தேர்தலில் டிக்கெட் கிடைக்கல. அதனால அவங்க இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா சௌமியா அன்புமணி போன்றவங்களை எதிர்கொள்ளதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்குது. அந்த மாதிரிப்பட்டவங்கள நிறுத்தலாம். இதே மாதிரி ஸ்டாலினுக்கு ஸ்டைல் வந்து யாரையும் பிடுங்கி எறியக்கூடிய ஸ்டைல் இல்லை. அப்படி சரிச்சு போட்டாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கரெக்டா இருந்தா நிமித்து விடுவார். அந்த மாதிரி தான் அவர் பண்றாரு. இவர் மனோ தங்கராஜ் போன்றவங்க இதுலெல்லாம் பண்றாரு. ஸோ அந்த டிக்கெட் மேட்டர்ல வின்னபிலிட்டியை தான் யாருமே பார்ப்பாப்ல. லாயல்ட்டி பார்ப்பாங்க, லாயல்ட்டியை விடவும் வின்னபிலிட்டியை தான் பார்ப்பாங்க. லாயல்ட்டிங்கிறதுக்காக தோத்து போகக்கூடிய ஒருத்தருக்கு வந்து சீட்டை கொடுத்து அந்த சீட்டை எதிரிகிட்ட தோத்து போய் நிற்க விரும்ப மாட்டாங்க. ஸோ வின்னபிலிட்டி தான் பார்ப்பாங்க. வின்னபிலிட்டி கரெக்டாக இருந்தால் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட் கொடுத்துருவாங்க. வின்னபிலிட்டி இல்லைன்னு ஸ்டாலின் ஃபீல் பண்ணாருன்னா மாற்றி வின்னபிலிட்டி அதிகம் உள்ளவங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்கலாம். பட் லாயல்ட்டி இருக்கிறதுனால ஒருத்தர் சீட்டில் அடித்தாலும் அடுத்த ஆள் ரிவார்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஸ்டைல் அப்படி இருக்குங்கிறத வச்சு நான் என் கருத்தாக சொல்கிறேன். உதயநிதி டீமுக்கு இந்த வாட்டி பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது சார். அப்படி எதுவும் உங்களுக்கு தெரியுதா? எதுவும் வாய்ப்பு இருக்கா? அப்படி உதயநிதி டீம்னு சொல்லல, ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். ஸோ வின்னபிள் கேண்டிடேட்டை உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் ஸ்டாலின் வந்து அதுக்கு ஓகே இந்த தொகுதியில் வின்னபிலிட்டி இருக்கு கிளியரா அப்படின்னா ஸ்டாலின் அதுக்கு அமனபிளா டிக் அடிக்கலாம். ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். இப்ப இன்னொருத்தவங்க எல்லாருமே எப்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் இந்த வாட்டி பெரிய நெருக்கடியா ஸ்டாலினுக்கு இருக்கும், அவரு இந்த வாட்டி நிறைய தொகுதிகள் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் சார்? இல்ல, அது 3 தடவை ஹேண்டில் பண்ணிட்டாரு. 2021 சட்டமன்றத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்லும்போது நான் பெருமைக்கு சொல்லலை, செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்றேன். ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாருன்னு நான் தான் சொன்னேன். அது கோயின்சைட் ஆச்சு. நாம சொன்னதுனால இல்ல, அவரு மனசுல அது இட் வாஸ் எம்படட் இன் ஹிஸ் மைண்ட். நம்மளும் அதை ரீகண்டில் பண்ற மாதிரி அந்த தகவலை சொல்லியிருக்கலாம். அதுபடி அது நடந்தது. ஸோ அதே மாதிரி 2024 மக்களவையிலையும் அவங்க கரெக்டா சீட் ஷேரிங் பண்ணி எல்லா சீட்டையுமே ஜெயித்துட்டாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்க 3 எலெக்ஷன்ல சீட் ஷேரிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சவங்க தான். பாஜக அதிமுக தான் நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்து 2% சீட்டு தருவோன்னு சொல்ல அண்ணாமலை அமித்ஷா அட்வைஸ் படி அதை உடைச்சிட்டு தனிச்சு போய் நின்று 5% வாக்கெடுத்தாரு. அதே மாதிரி 6 சீட்டு தான் தருவோன்னு சொல்லும் போது அண்ணாமலை அதை உடைச்சிக்கிட்டு 12 சீட்டு கேட்டு உடைச்சிக்கிட்டு தாமரையில் வந்து 11.4% வாக்கெடுத்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு 60-70 சீட்டு தகுதிங்கிற லெவலுக்கு அதை உயர்த்தி விட்டுருக்கிறாரு. அத்தகைய எந்த ஒரு முரணும் வந்து திமுக அணியில இதுவரை இல்லை. அவங்க சுமுத்தா தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணப்படுறார், அது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறார். ஆனா எடப்பாடி பரபரப்பா இருக்காரே சார், வெள்ளை கொடையை தூக்கிட்டு போறாரு, கருப்பு கொடையை தூக்கிட்டு போறாரு, ஒரு அச்சம் தெரியுது. என்ன சார்? சீமான் கூட அது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இடி வந்ததுன்னு தான் மோடியை தேடி போறாருன்னு ஒரு ரைமிங்கா சொல்லியிருக்கிறாரு.
ஸோ அரசியல் அரங்கத்துக்குள்ள ஸ்டாலினை பொறுத்தளவில் ஆன்டி மோடி ஸ்டாண்டில் தெளிவாக வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு, பெரிய வெற்றி பெறாரு. பட் அவர் ஒரு மம்தா பானர்ஜி மாதிரி, ஒரு அகிலேஷ் யாதவ் மாதிரி மோடி எதிர்த்து தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்கிற அந்த புள்ளிக்குள்ள அவர் இல்லை. மோடி எதிர்த்தா நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகும்னு நினைக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னைக்கு அமெரிக்கா சொன்னதுக்கு ஏன் மோடி பதில் சொல்லலைங்கிற வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் மு க ஸ்டாலினுக்கு இல்லை. மு க ஸ்டாலின் வந்து மோடி எதிர்க்கிறது காரணமே அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேஷனுக்காகவும் இப்போ வந்து கூடுதலாக அவருடைய எதிரியான எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் ஒரே அணியில் இருக்கிறதுக்கும் அந்த அரசியல் ரீதியான அந்த எதிர்ப்புகள் அளவோடு தான் நிறுத்திக்குவாங்க. இதை எதிர்க்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் வெற்றி பெறதுக்கு. முலாயம் சிங் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் ராகுலும் எதிர்க்கிறதுங்கிறது அடுத்த முறை நாம மோடி எதிர்ப்பில் நமக்கு ஒரு அக்செப்டபிலிட்டி கிடைச்சி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமாங்கிற அந்த கூடுதல் எதிர்பார்ப்போட நிற்கக்கூடியவங்க. ஸோ மோடியை மம்தா பானர்ஜி எதிர்த்த அளவுக்கு ஜெயலலிதா எதிர்க்க வேண்டியதில்லை. மோடியை அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் மம்தா பானர்ஜியும் எதிர்க்க வேண்டிய அளவுக்கு ஸ்டாலின் எதிர்க்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு எதிர்க்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்டாலின் எதிர்க்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக அதில் சில கட்டங்களில் டீலிமிட்டேஷன் அது வந்து மோடியை பாதிக்கக்கூடிய எதிர்ப்பு. மும்மொழி திட்டம் இது எதிர்க்கிறது வந்து மோடிக்கு வடபுலத்தில் லாபம் தரக்கூடிய எதிர்ப்பு. நம்மளே அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன நஷ்டத்தை கொடுத்தாலும் யூபி பீகாரில் மும்மொழி திட்டத்துக்கு எதிராக வழக்கு போடுறது லாபத்தை கொடுக்குங்கிற அந்த புள்ளியில் அதை பார்ப்போம். எனிவே பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஆஸ்பயர் பண்ணாத ஒரு லீடர் ரொம்ப ஹெவியாக வந்து பிரைம் மினிஸ்டர் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நிறைவா சார் இந்த 4 முறை போட்டியை நோக்கி தான் நகருதா தமிழக அரசு? 3 முறை போட்டி இப்போ தெளிவாக இருக்குது. ஓகே, விஜய் என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவரு ரஜினிகாந்த் மாதிரி திரும்பி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவருடைய மைண்ட் செட்டில் நான் என்ன பார்க்குறோம்னா, அவர் இந்த வாரிசு படத்தோடு துணிவு படமும் வந்தது. அப்போ அவர் என்ன சொன்னான்னா, எனக்கு நான் தான் போட்டி, என் படத்துக்கு என் படம் தான் போட்டின்னாரு. காரணம் ஒருவேளை துணிவு படத்தோட வாரிசு விழுந்துருமோன்னு அவர் அச்சப்பட்டிருக்கலாம். ஃபைனலாக வாரிசு தான் மேலே போச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் பேக் ரன்னிங்கில் வந்து அது நம்பர் 1ங்கிற அந்தஸ்து அந்த போட்டியில் அது பெற்றுச்சு. ஆனால் அவருக்கு ஒரு அச்சம் இருந்தது. ஸோ இதே அச்சம் சிவகார்த்தியை மேலேயும் அவருக்கு இருந்தனால தான் நான் சிவகார்த்தியனை பற்றி நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு இணையான ஒருத்தருக்க மகன் சிவகார்த்தியன், ஐயா தாஸோட மகன். நாம் அதை ரொம்ப பெருசாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிவகார்த்தியன் குறைஞ்ச நாள்லேயே ஒரு எல்லா தரப்பு மக்கள், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், திராவிடர், தமிழ் தேசியர், இந்துத்துவ ஆட்கள் எல்லாரோட ஆதரவையும் பெற்று ஒரு பெரிய அரசியல் ஜிமிக்ஸ் பண்ணாமல் மார்க்கெட்டிங்காக ஆட்களை போட்டு பணம் செலவழிக்காம பண்ணி ஒரு பெரிய லெவல் வந்தனால போட்டிக்கு வந்தால் முந்தைய காலகட்டங்களில் அழகிய தமிழ் மகன் வேல், 7ஆம் அறிவு வேலாயுதம் மாதிரி சிவகார்த்தியன் தட்டி தூக்கிடுவாருங்கிற அச்சத்தில் கோட் படத்தில் சிவகார்த்தியனை பெரிய குளோரிஃபை பண்ணார். சிவகார்த்தியனை குளோரிஃபை பண்ண விஜய்க்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது வேற விஷயம். ஸோ விஜய்க்கு கேரக்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு போட்டியை தாங்கக்கூடிய மனநிலை, போட்டியில் தோத்துறக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை அவருக்கு இருக்குது. இப்போ ஏர்லி பேர்டு வில் கேட்ச் த பிளேன்னு சீமான் வந்து ஹெவியாக போயிட்டு இருக்கிறாரு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுன்னு கேட்குறாரு. விஜய் அருந்ததியர்களுக்காக நிற்கிறாரு. ஏன்னா மடிகா எல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அங்கெல்லாம் படம் பார்க்கணும், நியாயம்தான், தொழில் அவருக்கு முக்கியம். அடுத்தால சீமான் வந்து பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே மண்ணுங்கிறாரு. விஜய் வந்து பெரியார் சென்ட்ரிக்கா நிற்கிறாரு. பெரியார் சென்ட்ரிக்கா ஸ்டாலினுக்கு தான் அந்த ஓட்டு ஓடும். அருந்ததியர் சென்ட்ரிக்கா இடஒதுக்கி கொடுத்த கலைஞர் மகன் ஸ்டாலினுக்கு தான் அது ஜாஸ்தி விழும். அதுக்கு பிறகுதான் பெரியார் சென்ட்ரிக்கா கேபி முனுசாமி, பெரியாருக்கு பாரத்னா கேட்குறவர், இவருக்கு பெய் தான் அங்கே விஜய்க்கு வரும். சீமானுக்கு ஆன்டி பெரியாருன்னு 18% என்டிஏ ஓட்டில் பெரும்பகுதி வந்துடலாம். இப்போவே சீமான் அந்த காஷ்மீர் வார், அதில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்லாம் ரொம்ப போல்டாக இருக்கிறார். மத்திய அரசையும் மாநில அரசையும், மத்திய அரசு துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசு துணையின்றி மத்திய அரசையும் முன்னாடி ஐயா சிவி சண்முகம் போல்டாக ஏற்றார் இல்லையா? சிவி சண்முகம் மாதிரி ஒரு கட்சி தலைவராட்டே சீமான் வந்து இப்போ பெருசாக ஏற்றுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சீமானுக்கு ஒரு பெரிய வாக்கு வலிமை கொடுத்து நம்ம சீமானுக்கு கீழே போயிருவோங்கிற அச்சமும் விஜய்க்கு இருக்கும். ஸோ இதுவும் விஜய் 614 போட மாட்டாருன்னு நான் கணக்கு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்று, விஜய்கிட்ட இருக்கிறதெல்லாம் வியாபார கூட்டம் தான். அவங்க நின்று சட்டமன்றத்தில்
இன்வெஸ்ட் பண்ணி மக்களவையில் அறுவடை பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இப்படி பல அம்சங்களை வச்சு தான் நான் விஜய் நான் பார்க்குறேன். விஜய்கிட்ட கிளாரிட்டி இல்லை, அவர்கிட்ட முடிவில்லை, கிளாரிட்டி இல்லை. நம்ம எப்படி அவர்கிட்ட கிளாரிட்டி இல்லாத இடத்துல நாம எப்படி கிளாரிட்டியை கொடுத்துட முடியும்? ஸோ விஜய்க்கு வந்து களத்துக்குள்ள வந்து சீமானோட கீழே போனால் திரையுலகில் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நக்கல் அடிப்பாங்கங்கிற ஒரு அச்சமும் இருக்கும். என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.